அட்ரா 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 சாட்டர்டே எபிசோடு ஒரு மாதிரி இருந்துச்சா, சண்டே எபிசோடு அதுக்கு மேலே இருக்கும் போலியே. ஸோ சிறப்பான தரமான சம்பவங்களோட சண்டே ஹாப்பனிங், சண்டே எபிசோடில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ஒரு அப்டேட்டோடு தான் வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சண்டே எபிசோடில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி அந்த லேபர் மேனேஜர்ஸ் டாஸ்கில் வந்துட்டு நம்ம சௌந்தர்யா அவர்கள் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு பாஞ்சி அன்ஷிதா இது பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த டாபிக் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறாரு. அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ரஞ்சித் அவர்களுக்கு தான் மக்களே சண்டே எபிசோடில் இன்றைக்கி செம்மையான ரோஸ்ட் இருக்குது. சிறப்பாக வச்சு செஞ்சுருக்காரு. கேப்டன்சிக்கு வந்துட்டு அவர் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸு, அவர் வந்துட்டு ஃபேவரிசம் பண்ணது, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசியிருக்காரு. ப்ளஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு சில விஷயம் வந்துட்டு நம்ம சௌந்தர்யா அவர்களை பற்றி வந்துட்டு தப்பாக பேசியிருப்பாங்க. மூஞ்சி வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ், ஒரு மாதிரி வாயெல்லாம் ஒரு மாதிரி நாக்கெல்லாம் இது பண்ணி ஒரு மாதிரி பண்ணியிருப்பார். நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த விஷயத்த கேட்டு பேசியிருக்காப்புல. ஸோ இது எந்த விஷயம்லாம் வந்துட்டு கட் பண்ணுறாங்க, இதெல்லாம் போடுறாங்கன்னு தெரியல. ஸோ மோஸ்ட்லி எல்லாத்தையும் போடுவாங்கன்னு நம்புகிறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ நீங்கள் சேவிங் ஆர்டருக்காக காத்திருக்கீங்கன்றது புரியுது. சேவிங் ஆர்டரும் நான் வந்துட்டு லைனாக வந்து அப்படியே சொல்கிறேன். ஸோ இது கேட்குறாரு. அப்புறம் வந்துட்டு நம்ம அருண் அவர்களே முத்துவை பற்றி பர்சனலாக கொஞ்சம் போயிட்டு மவுத் பீஸு, வெறும் வாய் மட்டும்தான், வாய் இல்லைன்னா வெறும் வாய் மட்டும்தான் பேசுவான், வேறு எதுவுமே தெரியாது, அதை பற்றியும் பேசியிருக்காரு நம்ம விஜேஎஸ் அவர்கள். அப்புறம் அந்த சைக்கிள் முத்து அவர்கள் வந்துட்டு தப்பாக ஓட்டினார் இல்லையா, அந்த தப்பாக ஓட்டினதுக்கப்புறம் தர்ஷிகா அவர்கள் வந்துட்டு சொன்னாங்க இல்லையா, நான் வந்துட்டு இவன் சைக்கிள் ஓட்டினா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை பற்றியும் நம்ம விஜேஎஸ் அவர்கள் பேசியிருக்கார். ஸோ இதெல்லாம் தான் நடக்குது. நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பற்றி பேசியிருக்காரு. சௌந்தர்யாவுக்கும் கேட்டிருக்கார், அருண் அவர்களையும் கேட்டிருக்கார். முத்து வந்துட்டு தப்பை ஒத்துக்கிட்டார் இல்லையா, ஸோ அதையும் வந்துட்டு தப்புன்னு சொல்லி இது பண்ணியிருக்கார். ஸோ ரஞ்சித் அவர்களுக்கு பயங்கரமான ரோஸ்ட் இருக்குது. ரஞ்சித் சாமியை பொழகிறார். இருப்போங்க, கேப்டன் என்ன கேப்டன்சி பண்ணீங்க, என்னையா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்தார், நிறையா ஃபேவரட்டிசம் பண்ணார் இல்லையா. ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம விஜேஎஸ் அவர்கள் கேட்கிறார். ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி நம்ம ஃபைனலாக சேவிங் ஆர்டருக்கு வருவோம். ஃபஸ்ட்டு யாரை வந்துட்டு சேவ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக ரோஸ் பண்ணி இந்த வாரத்துக்கு பயங்கரமான கண்டென்ட்குள்ளே ஒரு ஆளாகிய நம்ம அருண் அவர்களே ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறார் நம்ம விஜேஎஸ். என்னடா அருண் ஃபஸ்ட்டு சேவா அப்படின்னு கேட்குறது புரியுது. ஸோ அருண் தான் ஃபஸ்ட்டு சேவ் மக்களே. இது எதுக்கான ஒரு இதுனா, நான் நேற்று காலையிலேயே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அருணை சேவ் பண்ணாங்கன்னா அடுத்த வாரம் இன்னும் பயங்கரமாக ஆடுங்க அப்படின்னு ஒரு இதுக்காக தான் சேவ் பண்ணுறாங்க. ஸோ அருண் ஃபஸ்ட்டு சேவ் இன் சண்டே எபிசோட். செகண்ட் சேவ் யாருன்னு கேட்குறது எனக்கு புரியுது. செகண்ட் சேவ் நம்ம பவித்ரா அவர்களே செகண்ட் சேவ் பண்ணியிருக்காங்க மக்களே. நடா பவித்ரா செகண்ட் சேவா? ஸோ ஓகே, பவித்ரா செகண்ட் சேவ். தேர்டு வந்துட்டு நீங்கள் சௌந்தர்யா ஃபேன்ஸ் எல்லாம் காத்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சௌந்தர்யா அவர்களை தேர்டு சேவ் செய்திருக்கார். ஸோ ஃபோர்த்து பார்த்திங்கன்னா நம்ம அன்ஷிதா அவர்களை சேவ் செய்திருக்கிறார். பார்த்துக்கோங்க, அன்ஷிதா அவர்களை ஃபோர்த் சேவ் பண்ணியிருக்காரு. அன்ஷிதாவையும் ஃபோர்த் சேவ் பண்ணிவிட்டு ஃபிஃப்த்தில் வந்துட்டு நம்ம ரயான் அவர்களை சேவ் பண்ணியிருக்காரு. என்னடா ஓட்டிங் ஆர்டரே வித்தியாசமாக இருக்குது, எங்கடா ஜாக்லின்னு அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ ஜாக்லினை வந்துட்டு 6ஆவதாக சேவ் பண்ணியிருக்காரு மக்களே. 6th வந்துட்டு நம்ம ஜாக்லினை சேவ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ஜாக்லின் இஸ் லீடிங் அஃபீஷியல் ஓட்டிங்கு. ஸோ முத்துக்குமரனுக்கு என்ன பண்ணாங்களோ, இவங்க முத்துக்குமரன் ஃபஸ்ட்டில் ஓட்டில் இருக்கும்போது லாஸ்ட்டில் வந்துட்டு வச்சு சேவ் பண்ணாங்களோ, அதே மாதிரி ஜாக்லின் அவர்களுக்கும் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் அஃபீஷியல் ஓட்டிங்கில் ஜாக்லின் தான் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ ஜாக்லின் அதுக்கெலாம் வந்துட்டு தளர்ந்து போக மாட்டாங்க, அவங்க கேம் இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ 6th நம்ம ஜாக்லின் அவர்களை சேவ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே ஃபைனலாக வருவீங்க, ப்ரோ என்ன ப்ரோ ஜோடியாக உட்காந்து ஹாட் சீட்டில் உட்கார வச்சுட்டாங்களான்னு. ஸோ அதே மாதிரி ஜோடியாக உட்கார வச்சுட்டாங்க. 2 பேரை ஹாட் சீட்டில் ஜோடியாக உட்கார வச்சு நம்ம தர்ஷிகா அவர்களை எவிக்ட் பண்ணுறாங்க. பார்த்துக்கோங்க, சிறப்பான தரமான எவிக்ஷனாக இருக்க போது. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு வருத்தமாகவும் இருக்கும், என்னடா இந்த லவ் கண்டென்ட் நம்ம எப்படிடா டெய்லியும் வந்துட்டு நைட் கண்டென்ட் பயங்கரமாக இருந்துச்சு, இதெல்லாம் மிஸ் பண்ணுவோமேடா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது புரியுது. என்ன பண்ணுறது, ஓட்டு போட்டிருக்கணுமே. நிறைய பேர் ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பீங்க நம்ம 200% அக்கா வெளியே போகிறத நினச்சி. ஸோ பார்க்கலாம். ஸோ 2 பேர் ஹாட் சீட்டில் உட்கார வச்சு நம்ம தர்ஷிகா அவர்களை சிறப்பான தரமான சம்பவத்தோடு எவிக்ஷன் பண்ணி நம்ம விஜேஎஸ் அவர்கள் அனுப்புகிறார். ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்குன்ற பாருங்கள், இன்றைக்கி வந்துட்டு சண்டே எபிசோடு, சண்டே ஹேப்பனிங்ஸில் நடக்க போகிற விஷயங்கள். ஓகேங்களா, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் நம்புகிறேன்.
என்ன விஷயத்தெல்லாம் கட் பண்ண போகிறாங்க, என்னத்தெல்லாம் இது பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. அதை நான் எபிசோட் முடிஞ்சோடனே அவங்களுக்கு என்னெல்லாம் கட் பண்ணாங்கன்றதை நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.